சாரி. மற்றவர்களின் புத்தகத்தை வெளியிடும் போது கூட முழுமையாக அதை படித்து அதை பற்றி அவங்க பேசுகிற விஷயங்கள் எல்லாம், அதாவது அது அவங்களை சார்ந்த தமிழ் சேர்ந்த புத்தகமாக இருக்கலாம், இல்லை எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் அதை முழுமையாக படித்துவிட்டு அதில் அவர்களால் முடிந்த ஒரு சில ஆராய்ச்சிகளை செய்து பிறகு அதை பற்றி மேடையில் பேசுறது அப்படிங்கிறது இது அவங்களுக்குன்னே உள்ள ஒரு தனி பாணி. இந்த மாதிரியா பல அவங்களுடைய பேச்சுகளை கேட்டு மெய்மறந்து பல இடங்களில் அவங்க கிட்ட நான் நெருங்கி சொல்லியிருக்கேன். அம்மா, உங்களுடைய இந்த தமிழ் பயணம் சும்மா இந்த மாதிரியான கூட்டங்களோட நிற்கக்கூடாது, இதை நீங்கள் பதிவு பண்ணணும். ஏன்னா ஒரு சில எனக்கு ரொம்ப இலக்கணமும் இலக்கியமெல்லாம் அவ்வளோ தெரியாது, ரசிக்க மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரியான சூழலில் சில விஷயங்கள் பதிவு வேணும். இது சரி, இது தவறு, எது சரி எது தவறுனே நாங்கள் எல்லாரும் ஏஐயை நம்பி சாட்ஜிபிடியை நம்பி இருக்கும் பொழுது அங்கே வரக்கூடிய தவறுகள் அது ஆணித்தனமாக சொல்லுது, இது தப்பு தான் வரும், வேணும்னா எடுத்துக்கோ, இல்லைன்னா நீ கரெக்ட் பண்ணிக்கோன்னு திரும்ப எங்ககிட்டயே கொடுக்குது. அப்போ இந்த மாதிரியான சூழலில் எங்களால் உதவிக்கு யாரையும் நாட முடியல. அப்போ இந்த மாதிரியான பதிவுகள் தமிழில் ஆளுமை இருக்கக்கூடியவர்கள் பதிவு போட வேண்டும். அதுக்கு சரியான ஆள் எனக்கு தெரிந்து நான் பழகின ஒரு தமிழச்சி அப்படின்னா நான் அரங்க மல்லிகாவைத்தான் சொல்லுவேன். அதனால அவங்க இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுல எனக்கு இருக்கக்கூடிய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லணும். வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி நன்றி. இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்து இந்த மாதிரி பேசுறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு களம் கிடைக்காதான்னு ஆசைப்பட்டேன். இந்த பிரபஞ்சம் எனக்கு நீ எதுக்கு 100 பேருக்கோ 1000 பேருக்கோ சொல்லணும், வா 1 கோடி பேருக்கு இது சென்று சேரும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்னை இங்கே பேச வச்சிருக்கேன். ரொம்ப நன்றி. அருமையான இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்கு எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமை அருமை. பார்த்துட்டேன், கம்ப்ளீட்டா போகக்கூடாது. ஆமாம். வீட்டுக்கு போய் மெசேஜ் அனுப்புவாங்க, என்னையே அக்கா என்று கூப்பிடுங்க, இந்த பேச்சு அவன் சார் இன்சூர் பண்ணி அவருக்கு என்னப்பா வேண்டாம், சுத்தி உட்காந்து வாங்குங்க. எல்லாருக்கும் அழகா சொன்னாங்க. யார் அழகா இல்லை, நீங்க ஒருத்தங்க தான் அழகு. நீ பாருங்க ஆடி வைங்க, ஒட்டிக்கோங்கயா. அடுத்த வார்த்தை வேற விதமா அனுப்பிட்டாங்க அழகுங்கிறதுல. என்ன மாதிரியே தம்பியும் அழகு அப்படின்னு. அதனாலதான் வாங்கம்மா.
வாங்க 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 ஐயா வந்தாதான் அண்ணே இருங்க இன்னும் நான் நல்லா ரெண்டு கை கொடுத்துக்கோங்க மறுபடியும் அண்ணே ஆர்மண்ணே ம் உட்காருங்க இப்படி உட்காருங்க அண்ணே அப்படி உட்காருண்ணே அண்ணி வாங்க வாங்கம்மா உட்காருங்கம்மா உட்காருங்க உட்காரு உட்காருங்க இடம் இருக்குது எங்க நேற்று வந்தோம் அப்பா எல்லாரும் உட்கார்ந்து பேசலாம் குரூப்பாக பேசாதீங்க வாங்க